கடவுள் அவரே வர முடியாதுன்னு யாராவது மனுஷங்களை அனுப்பி வைப்பாங்களாம். அப்படி எங்கள் வாழ்க்கையை மாற்ற கடவுள் அனுப்பி வச்ச ஒரு மனிதர் தான் மேம். அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய படம் இருக்கும். என் பையன் கூட ஒரு நாள் கேட்டான், அப்பா இவங்க வந்து நமக்கு சாமி மாதிரி, எப்பயுமே நான் இந்த பூமியில் இருந்தாலும் இல்லைனாலும் நீ அவங்கள மறக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கோம். Naturals presents Cineulagam Digital Awards, celebrating India's finest digital creators. Co-presented by Next Phase. Co-presented by Presta Women's Wear. Powered by Streaks Professional. Max Hair Defines You. Gold winner. LYL MGM Healthcare. Beauty Gang Experts. Vella Professionals. Holiday partner. Happy Holidays. Educational partner. Ambedkar Academy. Travel partner. Red Taxi. Automobile partner. Lanson Toyota. Luxury car partner. Update Cars. Our partners. Nails Beyond by Naturals. Schwarzkopf Professional. IVO. Live Longer. Live Younger, Skin Miracle France and Magic Tamil. Digital icons Raufa ma'am and Pratima ma'am as they join us on stage. ஆனால் நம்ம வந்து அடிமட்டத்துக்கு போகல. அப்போ நம்ம கூட வந்து ஒரு பெரிய கூட்டம்லாம் நிற்காது. அப்படி நின்றதில் முதல் மனிதர் வந்து இவர் தான். அந்த ஒரு ஷோ பண்ணலை, வெளியே வந்துட்டோம். என்ன பண்ணலான்னு கேட்டப்போ, நீங்கள் பண்ணலன்னா நான் பண்ணல அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். மீடியா வேசன்ஸ் 2.0 ஃபவுண்டர் அவர் தான். அது ரொம்ப பெரிய டிசிஷன் சார். உள்ளது எந்த குரல் சார் சொல்லிச்சு அதை? I do not want it to sound sentimental. I do not want it to be as a big thing that it did. என்னோட சுயநலம் எனக்கு தெரியும், இவங்கள மட்டும் தான் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட இருந்துட்டேன். இப்படி டிஃப்ரெண்ட் பரிமாணம் ஒருத்தருக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறது என்ன மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து மேம் தான் சொல்லிடுறேன். வாழ்க்கை இப்படியே போயிருமோ, எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வராதோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது கடவுள் அவரே வர முடியாதுன்னு யாராவது மனுஷங்களை அனுப்பி வைப்பாங்களாம். அப்படி எங்கள் வாழ்க்கையை மாற்ற கடவுள் அனுப்பி வச்ச ஒரு மனிதர் தான் மேம். அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய படம் இருக்கும். என் பையன் கூட ஒரு நாள் கேட்டான், அப்பா இவங்க வந்து நமக்கு சாமி மாதிரி, எப்பயுமே நான் இந்த பூமியில் இருந்தாலும் இல்லைனாலும் நீ அவங்கள மறக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கோம். நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற இந்த கேட்டகரி. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பெஷல். இதை வந்து கரெக்டான ஆள் வந்து சொல்ல வேண்டியவங்கன்னா நீங்கள் தான் நான் நினைக்கிறேன். இல்லை, நான் உண்மையே சொல்லட்டுமா, இவங்க கூட நான் ரொம்ப ஷார்ட் ஃபேஸ்க்கு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்கள மாதிரி ப்ரொஃபஷ்னலாக அதே டைமில் ஹியூமனாக ஒருத்தர் ஒர்க் பண்ண முடியும்னா அது இவங்க தான். இவங்களுடைய விதை அப்படின்றது ஒரு சின்ன மரமோ ஒரு சின்ன செடியோ அப்படி இல்லை, ஒரு ஆலமரமாக நிற்கிது. இவங்களை வந்து இத்திரூண்டு ஒரு இடத்துல கட்டி போடவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, அவ்வளோ பெரிய ஒரு சக்தி. இந்த சக்தி அப்படின்றாலே பெண் தான். இது ஒரு சக்தி கிடையாது, 2 பேர் இணைஞ்சு அந்த சக்தியாக அது ரூபம் எடுக்கும்போது இவங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சும்மா வார்த்தைக்காக சொல்கிறது கிடையாது. இவங்க தொட்டதெல்லாம் அவங்களுடைய உழைப்பினால், அவங்களுடைய நம்பிக்கையினால். அதை தாண்டி நான் இவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்னு 100% கான்ஃபிடென்ஸ் அவங்களுடைய ஒவ்வொரு டேலண்ட் மேலே வச்சுருக்கலாம். இவங்களை வந்து நான் பெரிதளவில் ஒரு விவசாயம் தான் சொல்வேங்க. அவங்க விதைக்கும், ஆமாங்க, அந்த மண் மேலே இருக்கும் நம்பிக்கை, அதாவது அந்த டேலண்ட் அவங்க கையில் அந்த மண்ணாக வரும்போது அதை அழகாக உருவாக்கி உலகத்துக்கிட்ட கொடுத்து, இதுதான் நான் வளர்த்த இந்த மரம், இந்த நெல் உலகத்துக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் உலகத்தில் சாப்பாடாக நிலைத்து நிற்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆளுமை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த டிஜிட்டல் ஐகான்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் டெலிவிஷனோடைய ஐகான்ஸ், டிஜிட்டலோட ஐகான்ஸ், ஈவெண்ட்ஸோடைய ஐகான்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே ஒரு சக்தியாக உருவாக்கினால் இது இவங்க மட்டும்தான். இது யார் அப்படின்றத பார்த்துக்கலாம். Let's have our hands together. Ladies and gentlemen, undoubtedly the only ones in this category. Let's look at the AV, please. Naturals presents Cine Ulagam Digital Awards. Digital Icons Raufa and Pratima. Ladies and gentlemen, for our digital icons Raufa ma'am and Pratima ma'am as they join us on stage, ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்காக கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும், if not for them, there are so many talents we'd be missing today in the industry. To Raufa ma'am and Pratima ma'am, thank you so much.
தெரிஞ்சு எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தே ஆகணும்னு நான் அரங்கத்துல நினைக்கிறேன். எல்லாருமே everyone together. வாளாகும் கீரல்கள் துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீரங்கள் வாருங்கள் வாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்குது போகுது மனித வீரங்கள். Ma'am, this is so many years. என்றெல்லாம் ஒரு பெண் ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியுமோ அதெல்லாம் அதை தாண்டியும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் ஒரு க்ஷணத்தில் கூட யாரையும் விட்டு கொடுத்தது கிடையாது. அந்த விட்டு கொடுக்காத மனப்பான்மை இருக்கக்கூடிய 2 மகத்தான ஆளுமைக்கு இந்த அரங்கம் எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய கைதல் கொண்டோம். Let's hear it, ladies and gentlemen, for our digital icons, Rafa ma'am and Pratima ma'am. Everybody together. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே. Thank you, ladies and gentlemen. Thank you. Ma'am, I'm overwhelmed. I'm always happiest when you're on stage. உண்மையிலேயே உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒருத்தர் இருக்காரு மேம் டு ப்ரெசென்ட் திஸ் அவார்ட். பட் அதுக்கு முன்னாடி சினியுலகமோடைய டெபியூ டிஜிட்டல் அவார்ட்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? தேங்க்ஸ் அ லாட். யூஸ்வலாக நான் தான் பேசுவேன், இன்றைக்கி எனக்கு பதிலாக அவள் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஹேவ் பேட் த்ரோட், அப்படியும் பேசாமல் இருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் அ லாட் சினி உலகம். இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு சினி உலகத்தோட ஒரு நீண்ட பயணம் ஒன்று இருந்திருக்கு. எங்களோட பிகினிங் ஸ்டேஜஸ்லேயும் கூட ஒன்றா கை போட்டு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வாஸ் ஃபார் சினி உலகம். நான் இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிருந்தேன். அப்போ வந்து there was an anchor called Shobana was in சினி உலகம். ஸோ அப்போது மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வாஸ் ஃபார் ஹர். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்யூ. யூஸ்வலாக யார் என்ன கேட்டாலும் இந்த தனியாக வந்து அவார்டு வாங்குறதுக்கு 2 பேருமே வேணாம்னு சொல்லுவோம். பட் இந்த தடவை வந்து வேணான்னு சொல்ல முடியாதவங்களை வச்சு கேள்வி கேட்டுட்டு அதே மாதிரி வந்து வாங்கணும்னு ரொம்ப சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ, ஐம் ஃபீலிங் லிட்டில் ஓவர்வெல். அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஹேவ் டு சே, அர்ச்சனாவோட சொன்ன மாதிரி ரொம்ப குறுகிய காலம் தான் வேலை பார்த்துருக்கோம். பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபஷ்னல் ஆங்கர்ஸ், லவ்லி ஹியூமன் பீயிங் அண்ட் நிறைய வேலை பார்க்க நான் ஆசைப்பட்டிருக்கோம். ஐ திங்க் we have a lot of mutual respect for each other. Thank you, ma'am. Pratima ma'am, you know how much I love you. நான் உங்ககிட்ட அத்தனை தடவை சொன்னது கிடையாது, but I really love you. I think we all adore you. அதுவும் இந்த ஃப்ரண்ட் டேபிளில் இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு ரவுஃபா மேம் நேசிக்கிறோமோ ரொம்ப சைலண்ட்டாக நாங்கள் எல்லாம் பிரதிமா மேம் ரொம்ப நேசிக்கிறோம். பட் இந்த நட்பு, யூஸ்வலாக நட்பு அப்படின்றது பொதுவாக when you say friendship, it's only about 2 men. We never said 2 women together. பட் அது எல்லாத்தையுமே ரீடிஃபைன் பண்ணி அந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணி எங்களை மாதிரி நட்பெல்லாம் இருக்குமா அந்த உலகத்தில் அப்படின்ற அளவுக்கு 2 பேர் நிற்கிறீங்க. அந்த நட்புக்கு நிஜமாவே தலை வணங்குகிறோம். we love that. சுற்றி போட்டுக்கோங்க. அதை நட்பு ஸ்டார்ட் ஆச்சு எங்கே மேம்? அந்த நட்பு ஆரம்பித்த காலகட்டம் பற்றி சொல்லுங்களேன். அது என் தலையெழுத்தும்பா கேட்டேன். ஆமாம், அவர் சொன்ன மாதிரி தலையெழுத்து தான். அதுவும் நானே போய் தோண்டி எடுத்து என் தலையில் போட்டுக்கிட்டேன். காலேஜில் இவன் என் ஜூனியர், கிளாஸ் அட்டென்ட் பண்ணதே கிடையாது. என்ன மாதிரியே இன்னொரு கேரக்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமல் கிளாஸே காலியாக இருக்கும் போது ஒரு கேரக்டர் ஒன்று உட்காந்துருந்துச்சு. ஸோ நானாகவே போய் பேசி என்ன பண்ணுற, வா கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டு அங்கே ஸ்டார்ட் ஆச்சு எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் அப்பத்துலேருந்து டச் வுட். மேம் இது எத்தனை ஆண்டுகளுடைய நட்பு மேம்? 30 வருஷம். 30 வருஷம். ஓ, 30 years of friendship, touch wood. அது இருந்துகிட்டே நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனால் சண்டை வந்து ரொம்ப நாள் தாங்காது. ட்ரூலி ஸ்பெஷல் மேம். நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த நட்பை பற்றி, இந்த நட்பு 30 years அப்படின்னு இருக்கும்போது 30 minutes பிளாக் பண்ணுறவங்க இருக்காங்க, 30 daysக்கு மேலெல்லாம் உங்ககிட்ட பேசவே முடியாதுன்னு பிளாக் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் 30 years of நட்பு ரொம்ப அழகாக இருக்குது மேம். அண்ட் அகேன் இட் இஸ் வெரி ஸ்பெஷல் மேம். இப்போ உங்களை சந்திக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான நபர் இந்த மேடைக்கு நாங்கள் வெல்கம் பண்ண போகிறோம். ப்ளீஸ் வாங்க. icons, Rafa ma'am and Pratima ma'am ku one of their most favorite digital icon இத present பண்ணது. digital sir எல்லாத்துலயுமே icon நீங்க. So happy to have you sir. வெங்கடேஷ் பட் sir காக மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் ladies and gentlemen. Thank you. Sir,
இவங்க இருக்கிற இடத்துல எப்பவுமே நீங்கள் இருப்பீங்க சார். தட் இஸ் பியூர்லி அவுட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். அவங்களுக்காக நீங்கள் எப்பவுமே இருக்கீங்க, உங்களுக்காக அவங்க எப்பவுமே இருக்காங்க. திஸ் மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், ஹவு டஸ் திஸ் ஹேப்பன் சார்? இது கற்றுக்க வேண்டிய ஒரு பாடமாக தான் இருக்குது லைஃப்பில். கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் டுகெதர், ட்ரஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. ஸோ நான் நிறைய இடத்துல உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், நான் மீடியா ஆள் கிடையாது, ஐ எம் ஹோட்டலியர். So I've been in this industry for 30 years. Pratima has been my first director. 1999 la first சமையல் டைரக்ட் பண்ணது பிரதிமா தான். ஸோ அப்போ நான் விஜய் டிவியில் இருக்கும்போது she was first show director. ஸோ அப்பத்துலேருந்து we have traveled together. Fortunately for me, it has been only with Media Masons. I have not worked with any other production house. It is a comfort level. ஸோ நானாக இருக்கிற இடம். ஸோ இது சொல்லி எல்லாருக்கும் பிடிச்சி போயிருக்கும் நான் சொன்னதை கேட்டு. ஸோ இட்ஸ் லைக் ஹோம் ஃபார் மீ. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. நம்ம மேலே இருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் கூட நிற்பாங்க. ஓகே, ஒரு ஒரு படையே நிற்கும் நம்ம கூட. ஆனால் நம்ம வந்து அடிமட்டத்துக்கு போவோம்ல, அப்போ நம்ம கூட வந்து ஒரு பெரிய கூட்டம்லாம் நிற்காது. யார் ஹூ ரியலி மேட்டர் டு அஸ், ஃபார் ஹூம் ஆர் பொசிஷன்ஸ் டோன்ட் மேட்டர், ஒன்லி வி மேட்டர். அவங்க மட்டும் தான் கூட நிற்பாங்க. அப்படி நின்றதில் முதல் மனிதர் வந்து இவர் தான். ஸோ அஃப்கோர்ஸ் dear children are there, but I have to say, வெளியில் இந்த ஒரு ஷோ பண்ணலை, வெளியே வந்துட்டோம். என்ன பண்ணலான்னு கேட்டப்போ, நீங்கள் பண்ணலன்னா நான் பண்ணல அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து டு பி ஃப்ராங்க் தெரில, வேறு என்ன பண்ணியிருப்போன்னு தெரில, வேறு ஏதாவது பழப்ப பார்த்து கூட போயிருந்துருக்கலாம். மீடியா மேசன்ஸ் 2.0ஓட ஃபவுண்டர் அவர் தான், நாங்கள் இல்லை. ஸோ விதவுட் இம் there's no Media Masons after 2023. ஸோ ப்ராபப்ளி வி மைட் ஹவ் பீன் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டிஜிட்டல் ஷோஸ் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ரெவன்யூ வந்திருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். பட் ஆனால் இன்னும் ஒரு தொலைக்காட்சி பிரவேசம் எடுத்திருப்போமா, இன்னும் ஒரு மீண்டும் தலை தூக்கியிருப்போமா, ஒரு 3 வருஷம் கழித்து இன்னுமே மூச்சு விட்டுட்டு இருப்போமான்றது, இந்த கம்பெனி மூச்சு விட்டு இருக்குமாங்கிறது நடந்திருக்காது இவர் இல்லைன்னா. ஸோ இவங்க எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க. 17 years of super singer in Vijay TV she has run. இன்னைக்கு இந்த 17 வருஷம் எத்தனை ஜீவன்களை வாழ வச்சிருக்குன்னு அவங்க கைத்தட்டுறாங்க. யூ வில் நோ there are so many people who have got their life recognition. அவங்க இன்றைக்கி இருக்கிற இடத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த நல்ல உள்ளங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் வந்து இட் கான் கோ வேஸ்ட். ஸோ 2.0 இல்லை, எத்தனை ஓ வந்தாலும் மீடியா மேசன்ஸ் வில் ராக் அண்ட் வில் கீப் ராக்கிங் அண்ட் வில் பி வித் யூ. மரியாதையாக எங்களுக்கு வேலை கொடுங்க சார். அந்த முடிவு எடுத்தீங்கல்ல சார், இஃப் இட் இஸ் யூ ஐ எம் ஹியர், இஃப் இட் இஸ் நாட் ஐ எம் நாட் அப்படின்னு, அது ரொம்ப பெரிய டிசிஷன் சார். உள்ளந்து எந்த குரல் சார் சொல்லுச்சு அதை, அந்த முடிவை நீங்க எடுத்தீங்க? குரல் தான் அது என்ன சார்? அது சரி சார், அந்த குரல் நமக்கு ஒன்று சொல்லும் சார். ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய இருக்குல்ல. I do not want it to sound sentimental. I do not want it to be as a big thing that it is but normal. எல்லா ஹியூமன் பீயிங்கும் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் நன்றி கடன் இருக்கிற ஒரு எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதை கண்டிப்பாக நன்றி கடன் இருக்கும். ஸோ தே வில் ஹேவ் சம் கிராட்டிடியூட். ஸோ எனக்கு 25 வருஷமாக என்னை மீடியாவில் என்னை ப்ரொட்ரே பண்ணி என்னை இது மாதிரி ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினவங்க, வாட் எல்ஸ் கேன் யூ டூ? யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாண்ட் வித் தெம் இல்லை? ஸோ அண்ட் த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு தெரியும் அந்த ஃபார்மேட்டுக்கு. ஸோ இங்கே என்ன அந்த ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இட் இஸ் த ப்ரூஃப் தட் யூ பி வித் த ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம். என்னோட சுயநலம் எனக்கு தெரியும், இவங்களாம் மட்டும் தான் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நான் அவங்க கூட இருந்துட்டேன். ஸோ தெர் இஸ் நத்திங் பிக் அபவுட் இட். பியூட்டிஃபுல் சார். ஐ திங்க் இந்த தருணத்தில் இந்த ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிற அவங்களுடைய அந்த அற்புதமான குழந்தைகள், எவ்ரி ஒன் ஆஃப் யூ, ஏதோ ஒரு இடத்துல யோர் காட் பேரண்ட்ஸ் இவங்க, நீங்கள் எல்லாருமே ப்ளீஸ் மேடைக்கு வரணும். அண்ட் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் மேம்க்கு சர்டிஃபிகேட் அண்ட் மெடல் ப்ரெசென்ட் பண்ணணும் எங்களுடைய ஆசை. செல்லாச்சித்தி நீங்களும் வாங்க. Naturals வழங்கும் இந்த certificate and medal to be please presented to Raufa ma'am and Pratima ma'am.
மேசன்ஸோட டீம் சொல்ல மாட்டேன் மேம், இது ஃபேமிலி தான். மீடியா மேசன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரவுஃபா மேம் சொல்லுவாங்க, இந்த சைடு வரும்போதெல்லாம் ஆஃபீஸ்க்கு வாமா சாப்பிட்டு போ அப்படின்வாங்க. ஏன்னா அது நிஜமாவே ஃபேமிலி தான், அது ஒரு வீடு தான், எப்பவுமே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்படி சாப்பாடு இருக்கிற வீடு எப்பவுமே ஒன்றாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டாடுற, உலக தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு முகமும் இந்த சீசனில் வந்தாங்க, அதனால் 6 மாதத்துக்கு இருப்பாங்கன்னு கிடையாது, எந்த சீசனில் வந்தாலும் ஆண்டாண்டுக்கும் கொண்டாடப்படுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய முகங்களை உருவாக்கி கொடுத்த அற்புதமான ஒரு குடும்பம் தான் மீடியா மேசன்ஸ் குடும்பம். அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஒருத்தராக நீங்கள் சொல்லணும், ஹவு மச் மீடியா மேசன்ஸ் டச் யுவர் லைஃப். எஸ் மேம். இன்றைக்கி இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியான ஸ்டார்ஸ். அவங்களோட நேரத்தை ஒதுக்கி, இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, பிகாஸ் வி ஹேட் ஒரு சின்ன ஒரு கடை லான்ச் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து உட்கார்ந்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் எங்கள் குடும்பம் இன்னும் பெரியது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங். பிகாஸ் இந்த முகங்கள் எதுவுமே வந்து நாங்கள் ஒரு இடத்த விட்டு வெளில போனதுக்கப்புறம் நீங்கள் யாரோ சரி ஓகே எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்த முகங்கள் கிடையாது. நாங்கள் வெளில போனதுக்கப்புறமும் இன்றைக்கி நான் இது பண்ணலாமா, இங்கே கூப்பிட்றாங்க நான் இது போகலாமா, நான் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அது கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி கையில் பவர் இருக்கும்போது அந்த கேள்வி கேட்குறது வந்து ஓகே, கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அந்த கேள்வியை கேட்குறது வந்து கடந்த 3 வருஷமாகவும் ஐ திங்க் இதில் உள்ள எல்லா முகங்களுமே வெரி ஹாப்பி தட் ஆல் ஆஃப் தெம் ஆர் டூயிங் ஸோ வெல் ஃபார் தெம்செல்வ்ஸ். Absolutely. Both in music, in a lot of other angles too. So very, very happy to have you all and thank you. மேம், அதுக்கு காரணம் அந்த நிலா அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறதுனால தான் வானத்தில் இருக்கும் இத்தனை நட்சத்திரங்கள் பிரகாசமாக தெரியுது. அந்த மாற்று கருத்தே கிடையாது. உங்களை போல் ஒரு நிலா அந்த வானத்தில் இருப்பதனால் மட்டும்தான் இந்த நட்சத்திரங்கள் எப்பவுமே ஜொலிச்சுக்கிட்டே இருக்கு மேம். அதுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். சொல்லுங்களா சிவானி, வில் ஸ்டார்ட் வித் யூ. இன்னைக்கு ரவுஃபா மேம் வந்து அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எஸ்பெஷலி சிவாங்கிங்கிற பர்சன் வந்து இப்படி ஒரு ஐடென்டிட்டி கொடுத்ததே வந்து மீடியா மேசன்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஏன்னா வந்து நான் சிங்கராக தான் உள்ளே வந்தேன், ஆனால் இப்படி டிஃப்ரெண்ட் பரிமாணம் ஒருத்தருக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறது என்ன மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து மேம் தான் சொல்லிடுறேன். நீங்கள் சிங்கர்னால் வெறும் சிங்கராக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, யூ கேன் ஆல்சோ பி அ பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து மேம் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஷெல்லை வந்து கரெக்டாக உடச்சி பயங்கரமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து லிட்டரலி நான்லாம் ஸ்டேஜில் வந்து பெப்பரப்பேன் நிற்பேன், இன்றைக்கும் கொஞ்சம் அப்பப்போ அந்த மாதிரி நிற்பேன். ஆனால் காதில் சொல்லுவாங்க அப்படி காலை கொஞ்சம் இப்படி வை அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து நடக்கிறதுலேருந்து மேம் ஸ்டைல் பொட்டிக் கூட வச்சுருக்காங்க. அந்த ஸ்டைலில் இருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் வந்து இந்த மாதிரி பேர் பண்ணு, இந்த மாதிரி போடு அப்படின்னு வந்து என்னோட ஸ்டார்டிங் எல்லாமே வந்து ரவுஃபா மேம் தான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸு போடுறீங்க அப்படின்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மூலம் ஆதி ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஸ்டெப்பு இவங்க தான். ஸோ அதுதான். ஸோ அதனால் வந்து மேம் வந்து எனக்கு லிட்டரலி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அப்பப்போ கொஞ்சம் தெரப்பிஸ்ட் மாதிரியும் ஆக்சுவலி. ஏன்னா மேம் சைக்காலஜி படிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஹியூமன் மைண்ட்ஸ் பின்னாடி என்னென்ன ஓடுங்கிறது மேம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து என் வாழ்க்கையில் மேம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாமே. ஆமாம், மிகப்பெரிய எல்லாமே கேட்டாங்கன்னு வைங்களேன். Ma'am, you know the number of times I have texted, you know, when I'm feeling low, just randomly, sir. நான் மேம் கூட ஒரு 6 months மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் randomly when I'm feeling low, the one person I text is her because I know she's listening. அது ரொம்ப பெரிய விஷயம் மேம். எல்லாருக்கும் ஒரு லிசனர் தேவை, உங்களை ஜட்ஜ் பண்ணாத ஒரு லிசனர் தேவை. நீங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கீங்க மேம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி வெரி மச். எல்லாருமே பேசணும், எல்லாருமே. அர்ச்சனா அக்கா சொன்ன மாதிரி எங்கள் ஆஃபீஸ் வந்து அது ஒரு வீடு. நீங்கள் அப்போ எப்போ வேணால் அங்கே போகலாம், எப்போ வேணால் அங்கே சாப்பாடு இருக்கும், எப்போ வேணால் நீங்கள் அங்கே போய் யார் கூட வேணால் பேசலாம். மேம் கூட உட்காந்து பேசணும் அப்படின்னாலும் மேம்க்கு டைம் இருந்தால் உனக்கு பிரச்சனை என்னாவது ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது இல்லை யாருக்காவது இருக்குது அப்படின்னா அது எங்கள் மூஞ்சிலே அவங்களுக்கு அப்பட்டமாக தெரியும். அது எப்படின்னு எங்களால் இன்னி வரைக்கும் கிராக் பண்ண முடியல. அவங்க படித்ததுனாலையா இல்லை அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னாலையான்னு எங்களுக்கு தெரில. ஆனால் முகத்தை பார்த்து எவ்வளோ சிரிச்சிட்டு நாங்கள் இருந்தாலும் முகத்தை பார்த்தே என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டெல்லாம் நான் நிறையா உட்காந்து ஒளறி பேசி அழுது எல்லாமே அந்த ஆஃபீஸில் மேம் கிட்ட அது நடக்கும். நான் இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ வெளியே வந்திருக்கேன், என் முகம் சில பேருக்கு தெரியுது அப்படின்னா அது காரணம் நீங்கள் மட்டும்தான், நீங்கள் 2 பேரும் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். நாங்கள் வந்த உடனே அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் இங்கேயும் வந்துட்டிங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே அவங்க கூடவே தான் இருக்கோம்.
அண்ட் இட் ஃபீல்ஸ் ஹோம் வென் வி ஆர் அரவுண்ட் தெம் போத் ஆஃப் தெம். சின்ன வயசுலேருந்தே என்ன அவங்க பார்த்துருக்காங்க. என்னோட எல்லா ஃபேஸஸுமே இப்போ வரைக்கும் அவங்க தி விட்னஸ்ட் அண்ட் ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். இஸ் அண்டர் ஸ்டேட்மெண்ட். இது அதுக்கும் மேலே அநேகமாக நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி அவளை குட்டியாக பார்க்கும்போது அவள் இவ்வளோ பேசுவாளான்னு கேட்டால் சத்தியம் பண்ணியிருப்பா 2 பேரும் பேச மாட்டேன். Yeah, she's come a long way and how beautifully. அந்த பெருமை அவங்களுடைய முகத்தில் தெரியுது. குட்டிமா ரக்ஷிதா சொல்லுங்கள். அதே 15 வருஷம் கேட்டகரியில் தான் நானும் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ சின்ன வயசில் ஆக்சுவலி ரொம்ப பயப்படுவேன் நான். அவங்கள பார்த்தோன்னே ஒரு டெரர் வைப்பில் தான் வருவாங்க. ஆனால் இப்போது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டோம். ஸோ எந்த லெவலுக்குனா நான் வந்து டச்சில் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ வராத ஒரு விஷயம். ஸோ அப்பப்போ நான் மீட் பண்ணுறப்போலாம் வந்து என் மூஞ்சை பார்த்தோடனே சர்ப்ரைஸ் ஆவாங்க ரவுஃபா அக்கா. நான் ரவுஃபா அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அது இன்னொரு மேட்ரு. ஏன்னா அவங்க எப்போவுமே எவர் யங். பிரதிமா அக்கா, ரவுஃபா அக்கா கூப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க தான் வந்து இப்போது பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. சின்ன சின்ன க்யூட்டான விஷயத்துக்கெல்லாம் கோச்சிப்பாங்க. என்னம்மா நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட, ஆளே காணோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா நாங்கள்லாம் இவ்வளோ பிஸியாகிறதுக்கு காரணமே அவங்க தான். ஸோ எவ்வளோ கனவுகள் வச்சு அந்த ஒரு மேடைக்கு வந்திருப்போம் சின்ன வயசுலேருந்து. அந்த கனவு, அந்த பொட்டென்ஷியல்லாம் வந்து அந்த அன்டேப் பொட்டென்ஷியல் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதே வந்து இவங்க 2 பேர் தான். அண்ட் லவ் யூக்கா அண்ட் பிரதிமா அக்கா அஃப்கோர்ஸ். எனக்கு வந்து எல்லாருமே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. நானும் அந்த ரொம்ப வருஷமாக ஜூனியர்லேருந்து இன்றைக்கி நான் மேம்னு சொல்லிக்கிறேன். நான் ஏன்னா ரவுஃப் ஆண்டி, பிரதிமா ஆண்டின்னு கூப்பிட்டு தான் பழக்கம். ஏன்னா ரொம்ப குட்டியிலேருந்து அவங்க கூடவே பார்த்துட்டே இருக்கிறனால எனக்கு வந்து எல்லோரும் மாதிரியும் தான். நம்ம எல்லோரும் வேறு வேறு ஊரில் இருந்து, இப்போ இங்கே நாங்கள் எல்லாருமே வேறு வேறு இடத்துலேருந்து இவ்வளோ ஃபேமிலி மாதிரி இருக்கோன்னா அதுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியமான காரணம். எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோடய சூப்பர் சிங்கர் ஜேர்னியாக இருக்கட்டும், என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளேபேக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடியும் யார் சொன்னாங்க யாருன்னா அது ரவுஃபா மேம், பிரதிமா மேம் தான் இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். உங்கள் 2 பேருக்கும் தேங்க்யூ மேம். லவ் யூ. ஸோ ரவுஃபா மேமோட ஃபைண்டிங் அதில் நான் ஒரு ஆளாக இருக்கேன்னு நினைக்கிறப்பவே அது எனக்கு ஒரு பெரிய அவார்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது மாதிரி தான். ஸோ எனக்கு மீடியா மேசன்ஸ் வந்து சார் சொன்ன மாதிரி நன்றி கடன் பட்டிருக்கோம். லைஃப் லாங் கடைசி உயிர் இருக்க வரைக்கும் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோன்ற மாதிரி. ஆமாம், உயிர் உங்களோடது. சினி உலகமுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் மேம் 2 பேருக்கும் இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இந்த மேடையில் அவங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு. வாழ்க்கை இப்படியே போயிருமோ, எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வராதோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது கடவுள் அவரே வர முடியாதுன்னு யாராவது மனுஷங்களை அனுப்பி வைப்பாங்களாம். அப்படி எங்கள் வாழ்க்கையை மாற்ற கடவுள் அனுப்பி வச்ச ஒரு மனிதர் தான் மேம். பல நேரங்களில் எனக்கு தோணும், நம்ம போய் சாமிகிட்ட வேணா என்ன கேட்போம், எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு அடையாளம் வேணும்னு கேட்போம். ஆனால் மேம் ஒருவேளை எப்போ பார்த்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு கேட்பாங்களோ என்னமோ. அப்படி அவங்க நினச்சதுனால நல்லா இருக்கிறவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ எங்களால் கொடுக்க முடிஞ்ச ஒரே விஷயம், நாங்கள் எப்போவுமே சாமி கும்பிடும்போது நாங்கள்லாம் நல்லா இருக்கிறதுக்கு எங்கள் மேம் காரணம். எங்கள் மேம் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்குவோம். இந்த மேடை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்னதில் தான் மேம் அப்படியே கண்கலங்கி நிற்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க இனி வரைக்கும் அவங்களுக்காக வேண்டியது எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தாங்களா, ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷன் ஆயிடுச்சு. ஆமாம் மேம். ஐயா வாலி ஐயா சொல்லியிருப்பாங்க, எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சாப்பிட நேரம் இல்லைன்னு. அதே போல் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பாங்க, கே பாலச்சந்திர ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட நேரம் இல்லைன்னு. அந்த மாதிரி தான் எங்களுக்குமே எங்கள் மேமை பார்க்குற வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை நிலை வேறு. இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கை நிலை வேறு. சாப்பிட நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும். அதே போல் ரொம்ப ஆசை வாழ்க்கையில், எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி தான். வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு நம்ம சார்ந்திருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு வீடு கட்டணும், எப்படியாவது ஏதோ நம்ம சக்திக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு எனக்கு. ஆனால் நான் நினச்சதை விட பல மடங்கு ஒரு பெரிய வீடு கட்டி என்றைக்கு மேம் வந்து எங்களுக்கு தேதி கொடுக்குறாங்களோ அந்த தேதியில் மேம் வந்து தான் குத்து விளக்கு ஏற்றணும்னு நான் அந்த தேதிக்காக வெயிட் பண்ணி அவங்க வந்து தான் அந்த வீடை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அவங்க கொடுத்தது அந்த வாழ்க்கை, இந்த வாய்ப்பு, இந்த வளர்ச்சி எல்லாமே. ஏன்னா சாதாரணமாக ஒரு மேடை கலங்கினா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நான் மேடையில் பாடி இருந்திருப்பேன். எந்த அடையாளமுமே எங்களுக்கு இல்லை. என்னைக்கு மேமை பார்த்தோமோ அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை மாறினது அந்த ஒரு 8 வருஷத்தில் தான் இந்த ஒரு வாழ்க்கையை மாறி இன்றைக்கி எங்கள் பரம்பரையே கடமைப்பட்டிருக்கு. அதுக்கு எப்பொழுதுமே நாங்கள் நன்றியோடு இருக்கணும். அதுதான்
நாங்கள் ஆமாம் அதுதான் அறம், அதுதான் அது சரியான ஒரு விஷயம். அதனால தான் எங்கள் பிள்ளைங்கள்ட்டவே சொல்லி கொடுப்பேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய படம் இருக்கும், எங்கள் மேம் எங்கள் வீட்டில் இருக்கும், பெரிய படம் இருக்கும். என் பையன் கூட ஒரு நாள் கேட்டான், அப்பா இவங்க இவங்க யாருன்னு தெரியுதானே, இவங்க வந்து நமக்கு சாமி மாதிரி எப்பயுமே நான் இந்த பூமியில் இருந்தாலும் இல்லைனாலும் நீ அவங்கள மறக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்திட்ருக்கோம். அப்படி ஒரு முக்கியமானவங்க எங்கள் வாழ்க்கையில் அவங்க. அதே நேரத்தில் பிரதிமா மேமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களும் எங்கள் வளர்ச்சியில் எப்போதுமே கூட இருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரோஃபா மேம், பிரதிமா மேம் எப்படின்னா எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தான். ஒரு அம்மா அவங்களோட குழந்தைய எப்படி நல்வழி நடத்துகிறவங்களோ அது மாதிரி தான் இது கொண்டு வந்து இன்னைக்கு ஸ்டேஜுக்கு நான் நல்லா இருக்கேன்னா அது காரணம் அவங்க தான். எந்த இடத்துலையும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் பசங்கடா நாங்கள் பண்ணுவோம்டா இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவங்க சப்போர்ட்டாக கூட இருப்பாங்க. இந்த ஸ்டேஜை நான் பயன்படுத்தி உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி மேம். கொஞ்சம் சிரிங்க மேம், சிரிச்சிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ண கடைசி சீசனோட தவறு அது. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் மேம். நான் பண்ண கடைசி சீசன் மேம் இங்கே பாருங்க, நல்லா பின்னுறீங்க மேம், பயங்கரமாக பின்னிட்டீங்க. அதனால தான் இந்த அவார்டே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இன்னும் மாறலையாடா, போய் பின்னாடி இல்லை. எங்கள் லைஃப்பில் வந்து இவங்க வந்து ஒரு லைட்டாக இருந்திருக்காங்க. நாங்கள்லாம் வந்து ஒரு இருட்டில் யாருன்னே தெரியாமல் இருந்தோம். அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா அங்கே லைட் அடித்தா தான் அங்கே இருக்குன்றது தெரியும். அந்த லைட்டாக வந்து எங்களோட லைஃப்பில் வந்து 2 பேருமே இருந்திருக்காங்க. அதுக்காக பெரிய பெரிய தேங்க்ஸ். என்னோட எல்லா ஃபஸ்ட்லேயுமே அவங்க இருந்திருக்காங்க. நான் லிரிக்ஸ் எழுதிட்டு காமிக்கிறப்போ சரி எழுதுறா வா பாட்டு பண்ணலாம் கம்போஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. சாமை வந்து ஒரு ஆங்கராக மாற்றினது இவங்க தான். சாமை ஒரு ஆக்டராக மாற்றினது இவங்க தான். சாமுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது இவங்க 2 பேருமே தான். சாம் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அதான். நான் வந்து சாமோட விளையாடலே சொல்லியிருப்பேன், என்னை வந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து அழைச்சிட்டு வந்தாலும் இந்த உலகத்துக்கு காட்டினதே இவங்க 2 பேர் மட்டும்தான். அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் 2 பேருக்கும். தேங்க்யூ. எல்லா ஷோலேருந்து எல்லாரும் வந்திருந்தா இந்த ஷோ மேம்க்குன்னு தனியாக டெடிகேட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி வி ஷுட் டூ அ ரவுஃபா ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் மேம். ஒரு நான் மேம் பண்ணிவிடுவோம் இப்போ மேம். நான் சொல்கிறேன், சினி உலகம் இதான் உங்கள் பெஸ்ட் சான்ஸ். வி ஆர் ப்ரப்போசிங் த ஐடியா ரைட் நோ. மீடியா மேசன்ஸ் இதுக்கு ரவுஃபா பிரதிமா ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம் மேம். அதுக்கும் நான் தான் ஆங்கர். கண்டிப்பாக டிஜே சாம் பிரபா. தம்பி சாம் பிரபா வா வெளியில் பார்த்துக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமே நீங்கள் கூட்டம் வந்து இந்த கூட்டம் மொத்தமே எனக்கு தேர் பீப்புள் ஹூ மேட்டர் அ லாட் டு மீ, மீன் அ லாட் டு மீ. தேங்க்ஸ் அ லாட் சினி உலகம் அண்ட் தேங்க்யூ everyone for coming. All our singer darlings, நீங்கள் எல்லாரும் சேர்ந்த மாதிரி இப்போ மேம்க்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. இத்தனை நாள் எத்தனையோ பாடல்கள் பாடியிருப்பீங்க, ஆனால் ஒரு பாட்டு இவங்களுக்காக ஒன்றா சேர்ந்து பாடணும்னா அது என்ன பாட்டாக இருக்கும்? ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பிலூரும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. மேம் இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு ரேம்ப் வாக் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. 2 பேரும் சேர்ந்தா கம் ஆன் கைஸ். Thank you to every member of the family. எங்க எல்லாரையும் வாழ்க்கையில முன்னாடி நடக்க வச்ச இவங்க இப்போ முன்னாடி ரேம்ப் வாக். ஆஹா ஆங்கர் சிவானி வாமா. Thank you so much Raufa ma'am, thank you Pratima ma'am, and thank you very much for always keeping everybody in your prayers. Venkatesh Bhatt sir, thank you. உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். All my செல்லக்குட்டீஸ், thank you so much. நன்றி. Thank you. ராசாத்தி ஓனனப்பு கருவக்காட்டு முள்ளாச்சுடி. எல்லா இடத்துலையுமே பாடல்கள் கேட்கும்போது வந்து
ஐ திங்க் திஸ் இஸ் த நியூ ஸ்டார்ட் ஃபார் மீ ஐ ஃபீல். ஸோ கரெக்டாக மாரி செல்வராஜ் சார் மாதிரி ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் கிட்ட நம்மளுடைய ஒர்க் மாட்டும் போது அதோடைய ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. Naturals presents Cineolagam Digital Awards, celebrating India's finest digital creators. Co-presented by Next Phase. Co-presented by Presta Women's Wear. Powered by Streaks Professional. Max Hair Defines You. Gold winner. LYLYL. MGM Healthcare. Beauty Gang Experts. Wella Professionals. Holiday partner. Happy Holidays. Educational partner. Ambedkar Academy. Travel partner. Red Taxi. Automobile partner. Lanson Toyota. Luxury car partner. Update Cars. Our partners. Nails Beyond by Naturals. Schwarzkopf Professional. IVO. Live Longer. Live Younger. Skin Miracle France. And Magic Tamil.